ஒரு வழியாக மல்லி வந்து வெண்பாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் வச்சுருக்க அந்த ஆள் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி வந்து அந்த இடத்துக்கு வந்து போகும்போது, ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அண்ணா தாங்க. அங்கே போனதுமே வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே சுடர் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு கொஞ்சம் உடனே வந்து கால் பண்ணி மல்லி அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து நம்ம மல்லியும் வந்து யாராவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னார் அவங்க அண்ணன். ஆனால் வந்து மல்லி வந்து தனியாகவே வந்து சுடர்கிட்ட எப்படியும் வந்து சண்டை போட்டு அங்கேருந்து வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. வெண்பாவை கூட்டிகிட்டு வந்தது சந்தோஷம், நல்லது. இது எல்லாத்துக்கும் தாண்டி இந்த ஒரு பிரச்சனை போனதும் இன்னொரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, மல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே வந்து ரகு வந்து அங்கே போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சுடரை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலே போடுறது தான் வந்து பிளானிங். என்ன அப்படின்னா, இது காரணம் எல்லாமே வந்து ராஜி தான் வந்து போட்டு கொடுத்தது. எப்படியாவது வந்து அந்த மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அந்த வீடு வந்து எனக்கு சொந்தமாகணும் அப்படின்றது தான் வந்து ராஜியோட பிளானு. அதுக்காக தான் வந்து இப்படி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நம்ம மல்லியும் வந்து தனியாக போய் வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் யாரையாச்சும் கூட கூட்டிகிட்டாவது போயிருக்கலாம். மல்லி வந்து தனியாக போயிட்டு வெண்பாவை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எந்த ஐடியாவில் போனாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து இந்த விஷயம் ரகுக்கும் ராஜுக்கும் வந்து ரொம்பவே வந்து ப்ளஸ் பண்ணிட்டா போயிடுச்சு. மல்லி வந்து தனியாக போனதுனால. மல்லி போயிட்டு வெண்பாவை தூக்கிட்டு வந்ததும் அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் தான் வந்து சுடர் இருக்காளா, உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலங்க. போலீஸ் வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காரணம் வந்து மல்லி யூஸ் பண்ணிட்டு அந்த கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த கத்தி, மல்லியோட ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே வந்து அங்கே கிடைக்கிது. அதுதான் வந்து காரணம். இது எல்லாமே வந்து ராஜியோட பிளானு அப்படின்றது வந்து இப்போதைக்கு வந்து யாருக்கும் தெரியல. ஸோ மல்லி தான் வந்து ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறதா, இல்லை நல்லபடியாக எப்படியோ வந்து வெண்பா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதான்னு தெரியல. வெண்பா வந்து இன்னமும் வந்து மயக்கத்திலே இருந்தாங்க. ஸோ அதனால் மல்லி வந்து டைரெக்டாக வந்து நேராக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது வெண்பாவை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்க்ளூடிங் விஜய்க்குமே வந்து அப்போ தான் வந்து உண்மை வந்து தெரிய வருது. விஜய் விஷயம் கேள்விப்பட்டதுமே வந்து அவசர அவசரமாக போகிறாங்க. மல்லி என்ன ஆச்சு, எங்கே இருந்தால், எப்படி கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து விஷயத்தையும் கேட்குறாங்க. நம்ம மல்லியும் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் அங்கே சுடருக்கு என்ன நிலமை, சுடருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இன்னை வரைக்குமே வந்து மல்லிக்கு தெரியவே இல்லை. ஒரு எதிரியை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து இன்னொரு எதிரி மேலே போடுறது வந்து நம்ம ராஜேஸ்வரியால் மட்டும்தான் முடியும். சின்னதாக வந்து இவன் நம்மளையே மிரட்டி பணம் கேட்குறாளே அப்படின்றதுக்காக அவளையே கொண்டுட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலேயே வந்து போடுறாங்க. அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயத்தில் வந்து ராஜி வந்து சூப்பராகவே ஒரே கல் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ரகுவுமே வந்து சுடர் வந்து தன்னை ஏமாற்றிட்டா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இதுக்கு ஓகே பண்ணார். இதை வந்து எப்படி வந்து ராஜுவும் சரி ரகுவும் சரி எப்படி செஞ்சு முடித்தாங்க அப்படின்றது இன்னமும் தெரிய வரலை. ஆனால் வந்து சுடருக்கு ஏதோ ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து மாட்டிக்கின்னு இருக்கிறது இப்போ நம்ம மல்லி தான். இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மல்லியை எப்படி மீட்டு கொண்டு வர போகிறாரு விஜய். அது மட்டும் இல்லாமல் உண்மை எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து வெளியே வரதான் போகுது. அது யார் மூலமாக இருந்தாலே வரப்போகுது. ஸோ இன்னையோட வந்து சுடரோட சாப்டர் க்ளோஸ் ஆச்சு. ஆசைப்பட்ட மாதிரி வந்து அவள் தப்பிச்சு போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து பணத்தை கேட்டு எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும் அப்படி எப்படின்னு சொல்லி மிரட்டி இப்போ வந்து உயிரோடு இருக்காளா இல்லை உயிர் இல்லாமல் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டே வந்து தெரியலைங்க. ஒருத்தரை ஏமாத்தின வரைக்கும் ஓகே, ஆனால் ரகுவை ஏமாத்தினது ரொம்ப தப்பு. அதுதான் இங்கே பெரிய சுடர் வந்து பண்ண மிஸ்டேக்கே வந்து. ஏன்னா வந்து ரகுவுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆளுங்களை தெரியும். நீ இல்லைன்னா அவனுக்கு ஒரு ட்ராபேக்கே கிடையாது. ஆனால் வந்து உனக்கு அவன் மூலமாக தான் எல்லாரையுமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ தனியாக கொஞ்சம் வந்து தைரியம் வந்ததும் ஒரு ஆள் கிடச்சதும் வந்து நீ தனியாக பிளான் போட்டு தனியாக வந்து அதாவது பணம் வந்து கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்கிறதுல சுடர் வந்து நல்லாவே பொருந்தும். பணத்தை வந்து பார்க்குற வழிக்குள்ளே தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து சுடர் வந்து உயிரே விடுற அளவுக்கு வந்து போயாச்சு. இந்த விஷயத்தில் வந்து எப்படி வந்து மல்லியை சிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த விஷயம் வந்து மற்ற எல்லாருக்கும் எப்படி தெரிய வரும். விஜய் எப்படியும் நம்ப போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரியும் மல்லி வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. அப்படியே பண்ணியிருந்தாலையும் பரவாயில்லை, அவள் நம்மளை ஏமாத்துனது தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் வந்து சொல்ல போகிறாரு.
ஸோ இதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் மல்லிகை சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை இன்னமும் வந்து மல்லிகை வந்து எதிர்ப்பு தெரிவித்து மல்லியை வந்து திட்டினே தான் இருக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.